ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ரிப்பன் பக்கோடா பார்க்க போகிறோங்க. 10 to 20 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாங்க. 1 கப் பச்சரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வெண்ணெய், கொஞ்சம் எள் எடுத்து வச்சுருக்காங்க. எள் ஆப்ஷன் தான், வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். முதல்ல எடுத்து வச்சுருந்த மாவு ஐட்டங்களை சலிச்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து எந்த பண்டை செஞ்சாலும் சலித்து சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதில் சிறு சிறு கட்டிகள் இருக்கும். சலித்து சேர்க்குறப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். மாவெல்லாம் சலித்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வத்தத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மறுபடியும் ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட எள் சேர்த்துக்கிறேன். இது லேசாக ஒருக்க கலந்து விட்டுட்டு இது கூட பட்டர் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட சூடான எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கணும். சூடான எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதிலிருந்தே இப்போ கொஞ்சமாக எடுத்து இது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். பக்கோடா, முறுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்கிறப்போ எப்பொழுதும் கொஞ்சம் சூடான எண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும். அதுக்காக தான் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறோம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக மாவு பிசைஞ்சிட்டா புளியிறப்போ கை வலிக்கும், புளிய முடியாது. அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ முறுக்குக்குள்ளே உள்ள இந்த அச்சை எடுத்துக்கலாம். இதை உள்ளே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை கொஞ்சமாக எடுத்து ஒரு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி உள்ளே வச்சுக்கலாம். ஒரு பாதி குழல் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக மாவு நிரப்பினீங்கன்னா புளியறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். எண்ணெயில் புளியறதுக்கு முன்னாடி மாவு இருக்க கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கோமாங்கிறத செக் பண்ணுறதுக்காக ரஃப்பாக இருக்க புளிஞ்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரிப்பன் ஷேப்பில் நல்லா விழுது. அதனால் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக எண்ணெயில் புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு அதிகமாக இருக்குது. எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சோன்னே கரண்டி வச்சு லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. மறுபக்கத்துக்கு பிரட்டி போட்டுக்கலாம். பிரட்டி போடும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கைகளில் எண்ணெய் தெரிச்சிரும். பாருங்கள், இப்போ எண்ணெயோட சலசலப்பு நல்லாவே குறைஞ்சிருச்சு. பக்கோடாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். இப்போ மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி.